வெல்கம் டு வலிமை ஐஎஸ் அகாடமி. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாம்க்கான சிலபஸில் இருக்கிற ஒரு பார்ட் தான் ட்ரேட் யூனியன் ஆக்ட் ஆஃப் 1926. இதோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட், இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அண்ட் தொழிற்சங்கம்னா என்ன, இதெல்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்துக்கும் பதிவு செய்யப்படாத தொழிற்சங்கத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கோம். இப்படி படிக்கிறப்போ நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அண்ட் கன்ஃபியூசிங்காக இருக்காது. ஒரே மாதிரி பேசேஜாக இருக்கிறப்போ படிச்சிங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம இன்ஸ்டியூட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாம்க்கான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு. கால் பண்ணி மெட்டீரியல்ஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க. கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸும் கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு பெறாத தொழிற்சங்கத்துக்கு என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். சட்ட நபரத்துவம் என்ற தகுதியை கொண்டது பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம். அதே இங்கே பார்த்தீங்கன்னா சட்ட நபரத்துவம்னு ஒரு தகுதியை இந்த தொழிற்சங்கம் பெற்றிருக்காது. அடுத்து ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான், லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருப்போம். ஒரு தொழிற்சங்கம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்குன்னு ஒரு பேர் கொடுத்துருவாங்க, அதுக்குன்னு ஒரு தனி சின்னம் கொடுத்துருவாங்க. அந்த பேர் தான் அந்த தொழிற்சங்கத்தோட பேராக இருக்கும். அந்த பேரில் பிறர் மீதும் வழக்கிட முடியும், பிறர் தொழிற்சங்கத்தின் மீதும் அந்த பேரில் வழக்கிடலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். அந்த பாயிண்ட் தான் இது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த மாதிரி அந்த தொழிற்சங்கத்தோட பேரை வச்சு வழக்கு தொடர முடியாது. நிரந்தர உரிமை இறக்கத்தை கொண்டது, இது பெர்மனன்ட். ஆனால் இது கிடையாது. தேசிய மற்றும் பன்னாட்டு தொழிற்சங்க கூட்டமைப்புகளுடன் இணைப்பு செய்து கொள்ள முடியும். ஒரு ட்ரேட் யூனியன் இருக்கு ஒரு ஸ்டேட்ல அப்படின்றப்போ அது வேற ஸ்டேட்டோட ஆர் எனி இன்டர்நேஷ்னல் ஸ்டேட் ஆர் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் யூனியன்ஸ் கூட அது இணைப்பு அஃபிலியேஷன் செய்து கொள்ள முடியும். பார்ட்னர்ஷிப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பண்ண முடியும். ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ட்ரேட் யூனியனுக்கு கிடைக்காது. அடுத்து தன் சொந்த பெயரில் சொத்துக்களை பெற முடியும். ட்ரேட் யூனியனுக்கு அதோட சொந்த பேரில் சொத்துக்களை பெற முடியும் இஃப் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா. ஆனால் இங்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதே மாதிரி ஒப்பந்தமும் செஞ்சு கொள்ள முடியும் அதோட சொந்த பேரில், இங்கே செய்து கொள்ள முடியாது. அடுத்து பாருங்க, பணியாண்மையர்கள் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கவும் மற்றும் கூட்டு பேரத்தில் ஈடுபட முன்வருவர். ஆனா இங்க பாத்தீங்கன்னா முன் வர மாட்டாங்க. பதிவு பெறாத தொழிற்சங்கத்து கூட கூட்டு பேரம் பேசவோ பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கிறதுக்கோ முன் வர மாட்டாங்க. அடுத்து பாருங்க, முறையாக கணக்குகளை பராமரிக்கவும் மற்றும் அவை தணிக்கை செய்யப்படவும், மேலும் அத்தகைய கணக்குகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் பதிவாளரிடம் தாக்கல் செய்யவும் கட்டுப்பாடுகள் கொண்டிருக்கு. ஆனால் இங்கே அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. தொழிற்சங்க சட்டத்தின் பிரிவு 17-18 கீழான சிறப்புரிமை மற்றும் விலக்களிப்புகளுக்கு தகுதி பெற்றுள்ளது. சில ஸ்பெஷல் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ட்ரேட் யூனியனுக்கு. ஆனால் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணாத ட்ரேட் யூனியனுக்கு அப்படிப்பட்ட விலக்களிப்புகளும் சிறப்புரிமைகளும் கிடையாது. அடுத்து தொழிற்சங்க சட்டத்தின் கீழான பொது நிதி மற்றும் அரசியல் நிதி ஆகியவற்றை ஏற்படுத்தவும் பராமரிக்கவும் முடியும். நிதிகளை ஏற்படுத்தவும் அதை மெயின்டைன் பண்ணவும் பராமரிக்கவும் முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நிதியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பதிவு பெற்ற தொழிற்சங்கத்துக்கும் பதிவு பெறாத தொழிற்சங்கமும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம், அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம், இதுக்கான டிஃபரன்ஸை பார்ப்போம். தேங்க்யூ.